மழைக்காலத்தில் கிடைக்கிற பலாப்பழங்கள் வந்து பெரும்பாலும் இனிப்பாகவே இருக்காது. அதுக்கான காரணம் அதனுடைய வேர்னால உறிஞ்சப்படுற தண்ணினால பலாச்சொலைகளுக்குள்ள தண்ணி போயிடும். அதனால சுத்தமாக இனிப்பே இருக்காது. அதனால மழைக்காலத்தில் பலாப்பழம் வாங்காதீங்க. இந்த பலாப்பழங்களை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டான விஷயம்தான். ஆனால் அதோடைய பசையை தொடச்சி அதை அறுத்து சொலை விடுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அதில் இருக்கிற தண்டையும் பசையையும் தொடச்சிட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பலாப்பழங்களை பறித்து சாப்பிட்றலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயோடின், சிங்க், மெக்னீசியம் முதலான சத்துக்கள் வந்து பலாப்பழத்தில் இருக்குது. பலாப்பழத்தில் உள்ள இரும்பு சத்து, போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் வந்து இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்ய உதவுது. கால்சியம் எலும்புகளை வந்து வலுவாக்குகிறது. பலாப்பழத்தில் உள்ள சோடியம் ரத்தத்தில் இருக்கிற உப்போட அளவை சீராக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. பலாப்பழத்தினுடைய முட்கள் வந்து நல்லா விரிஞ்சிருந்துச்சுன்னா அது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பலாப்பழத்தோட தேங்காய் துண்டையும் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு சாப்பிடும்போது பலாப்பழம் சாப்பிட்றதுனால வயிற்றுல ஏற்படுற வாயு பிரச்சனையை தடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.